ஹாய் காய்ஸ், என்னோடய பேர் சிவா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜான்வரி 30 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் வாங்க போகலாம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா February 19, 2024. இந்த கனவு இல்ல திட்டம்ன்றது என்னென்னா, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அறிக்கை, அதாவது ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் குடிசைகளில் வாழ்ந்துட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை சொல்லிச்சு. ஸோ அதன்படி 2024 ஆரம்பித்து 2030க்குள்ளார குடிசை இல்லா தமிழகம், என்னது குடிசை இல்லா தமிழகம், குடிசை இல்லா தமிழகமாக 2030க்குள்ளார மாற்றணுன்றது தான் இந்த திட்டத்தோட எய்மு. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் யார் யாருக்கெல்லாம் பயன்பெறும்னா, இந்த திட்டத்தில் நீங்கள் பயன் பெறணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓன் லேண்ட் இருக்கணும். அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா 360 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாமல் இருக்கணும். 300 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும். 60 ஸ்கொயர் ஃபீட் அந்த வெளியே அந்த அவுடோர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு. ஸோ ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,10,10,000 ரூபாய், 3.10 லட்சத்தும் உங்களுக்கு அவங்க நிதியாக கொடுப்பாங்க. அதில் 40 லட்சத்துக்கு கட்டுமான பொருட்களாக கொடுப்பாங்க, கட்டுமான பொருட்களாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஓவராலாக 3,50,000 லட்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க, அக்கௌண்ட்லேயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா February 19, 2024. இது ஏன் இப்போ நியூஸுக்கு வந்துச்சுன்னா, நேற்று அறிவிச்சிருக்காங்க 500 கோடி இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? புதுசாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. எங்கு நடந்த கும்பமேளாவில் 30 நபர்கள் கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்தனர்? எங்கன்னா பிரயாக்ராஜ். இந்த பிரயாக்னா என்னென்னா, 2 நதி, இப்படி ஒரு நதி ஓடுது, இப்படி ஒரு நதி இந்த கான்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு சங்கமிக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் பேர் பிரயாக்னுவாங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்கும்போது இருக்கும். பிரயாக்னா சமஸ்கிருதத்தில் 2 நதியோட கான்ஃப்ளூயன்ஸ், அதாவது சங்கமிக்கிற இடம்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கங்காவும் யமுனாவும் சங்கமிக்கிற இடம் பேர் தான் பிரயாக்னுவாங்க. அது ஒரு காலத்தில் அலகாபாத்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க சமீபத்து வரைக்கும். அது இப்போ பேர் மாற்றம் பட்டு பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? இதில் மித்தலாலஜிக்கல்னால் ஒரு புராணத்தின் அடிப்படையில் சரஸ்வதியும் சங்கமிக்கிற இடம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு, கங்கா, யமுனா, சரஸ்வதி, இது 3 சங்கமிக்கிற இடம் தான் பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இதில் என்ன கும்பமேளா நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மௌனி அமாவாசைன்னு சொல்லிட்டு நேற்று நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த அமாவாசையில் ஓகேங்களா, இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரயாக்ராஜில் போய் ஒரு நீர் மூழ்கிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பாவம்லாம் கழிஞ்சிரும், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால் இந்துக்கள் அங்கே போய் புனித நீராடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் இது போல் எல்லாருமே நினைப்பாங்கள்ல, எல்லாருமே அந்த அமாவாசைக்கே தான் போய் அன்றைக்கே தான் நம்ம மூழ்கினா தான் அது ஒட்டுமொத்த பாவங்களோ இல்லை நடக்கும்னு சொல்லுவாங்களா. ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும், கூட்டம் அதிகமாக வரும். கூட்டம் அதிகமாக வரும்போது என்ன ஆகும்னா நெரிசல் ஏற்படும். ஸோ கூட்டம் அதிகமாக வர்றத அங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அவங்க கணிச்சிருக்கணும். கணித்து அதுக்கான கரெக்டான நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? அது எடுக்காமல் விட்டதால் கூட்ட நெரிசல், ஸ்டாம்பேடுன்னுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? இது ஒரு விதமான டிசாஸ்டர்னுவாங்க. இது அடிக்கடி நடந்திருக்கும். இந்த ஸ்டாம்பேடு நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாமெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது சுனாமிக்கு அந்த வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்போ ஒரு நியாய விலை கடை, அதாவது ஒரு ரேஷன் கடை திறக்கும் போது பார்த்திங்கன்னா 48 பேர்கிட்ட அந்த ஸ்டாம்பேடில் இறந்தாங்க. 2004 அந்த டைமில், 2004-05 டைமில். அடுத்தது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா திருப்பதியில் அது மாதிரி நடந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அந்தந்த நாள் பிரசித்தி பெற்ற நாள்னு ஒரு கோயிலுக்கும் ஒரு இடத்துக்கும் இருக்கும். அந்த நாளில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் வரும். ஸோ அந்த கூட்ட மேலாண்மையை நடத்த வேண்டியது அந்தந்த கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிள். பட் அதை சரியாக கையாளனா இந்த மாதிரி ஸ்டாம்பேட் நடந்துடும். ஏற்கனவே நம்ம மும்பையில் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாம்பேட் எலக்ட்ரிசிட்டி பாயுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடி அப்போ ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. ஸோ இது இந்தியா மாதிரி ஒரு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் கூட்ட நெரிசல் ரொம்பவே சாதாரணமாக நடக்கிற இடம். ஓகேங்களா?
ஸோ அதனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ஹீரோ வந்து அந்த படத்தை நேரடியாக பார்க்க வரும்போது ரோட் ஷோ நடத்தினார், அதனால் ஒரு தாயும் பிள்ளையும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கெலாம் போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்த்தோம்ல. ஸோ இந்த கூட்ட நெரிசல்ன்ற அந்த ஸ்டாம்பிட் நடக்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பாகிடுச்சு இப்போலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கூட்ட மேலாண்மை எவ்வளோ பேர் அனுமதி அப்படின்றதெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் இந்த மாதிரியெல்லாம் தவிர்க்க முடியும். ஸோ இது வந்து எதுக்கு காரணம், இந்த அமாவாசையில் அந்த புனித நீர் ஆடணும் பிரயாக்ராஜில் அப்படின்றது தான் அது முக்கியமான காரணம். அதில் அந்த கூட்ட நெரிசல் சரியான ஹேண்டில் பண்ணாதால் தான் இவ்வளோ பெரிய இழப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது இஸ்ரோவின் தலைவராக இருப்பவர் யார்? ஓகேங்களா? இது ஸ்டேட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா மிஸ்டர் வி நாராயணன் அவர்கள். இப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள், சோம்நாத்ன்றவர் இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவர், இஸ்ரோவோட தலைவர். சிவன்றவர் அதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவர். மிஸ்டர் மயில்சாமி அண்ணாதுரைன்றவர். இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? நாராயணன், சிவன், அப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை. ஓகேங்களா? இவங்களாம். ஓகேங்களா? இப்போ வந்து தற்போது இஸ்ரோவின் தலைவராக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மிஸ்டர் வி நாராயணன். எதுக்கு இந்த கொஷின் இன்றைக்கி வந்திருக்குன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது 100வது சேட்டலைட்டை நம்ம இஸ்ரோ அனுப்புனாங்க. ஓகேங்களா? இந்த 100வது சேட்டலைட்டை இன்னும் அடுத்த 5 வருஷத்தில் இன்னொரு 100 சேட்டலைட் நாங்கள் அடுத்த 5 வருஷத்துலேயே அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. ஸோ அவரோட பேர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். ஓகேங்களா? அடுத்தது 4th கொஷின். இப்போ எல்லோரும் பார்ப்பீங்க, வக்ஃப் சட்ட மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பார்லிமெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதாவது வந்து ஓம் பிர்லா அப்படின்னு சொல்லுவோம். ஓம் பிர்லா அப்படின்னு யாருன்னா அவர் தான் ஸ்பீக்கர், பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர். ஓகேங்களா? அந்த ஸ்பீக்கர்கிட்ட வச்சுருக்குறாங்க. அந்த பேனல் வந்து அப்ரூவ் பண்ணி, பார்லிமெண்ட்ரி பேனல் வந்து அப்ரூவ் பண்ணி இந்த சட்ட மசோதாவை வச்சுருக்குறாங்க. இந்த சட்ட மசோதா என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப்ன்றது ஒரு போர்டுங்க. இந்த போர்டு வந்து என்ன பண்ணுன்னா, இஸ்லாமியர்கள் நன்கொடையாக கொடுக்கறது, இல்லை மற்றவங்க நன்கொடையாக கொடுக்கறது, இந்த இஸ்லாம் மதம் சார்ந்த ஒரு போர்டு. இது வந்து என்ன பண்ணுன்னா, லேண்டை வந்து இவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்கார், இல்லை வேறு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிலத்தை ஒரு தானமாக கொடுப்பாங்க. அதை அந்தந்த நிலத்தில் இவங்க நிர்வகிப்பாங்க. இந்தியாவிலே அதிக நிலம் வச்சுருக்கிற 3வது இயக்கம் இவங்க தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ். ஓகேங்களா? 2வது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி. 3வது பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் போர்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ரிலீஜியஸ் இயக்கம் வந்து எவ்வளோ அதிகமான நிலம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதனால் அதில் சட்டம் திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரும்பான்மையினர் வந்து ஓட்டு போட்டு இந்த சட்ட திருத்தமாக வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? என்னென்ன குறைபாடுகள்னால், இந்த ஏற்கனவே இருந்த அந்த வக்ஃப் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர் வந்து உறுப்பினராக இருக்க முடியாது. ஓகேங்களா? இதை நம்ம பெரிய குறையாக சொல்ல முடியாது. பட் ஆனால் பெண்களுக்கு உரிமை இல்லை முன்னாடி. இப்போ பெண்களுக்கும் உரிமை கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த சட்ட திருத்தத்தில். அப்புறம் போராக்கள், அகாகனீஸ், ஷியா, சன்னி முஸ்லீம்ஸ்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம்களுள்ளார உட்பிரிவு இவங்களாம். ஓகேங்களா? அதாவது அதில் வந்து கொஞ்சம் பின்தங்கிய அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்ட மசோதாவில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வக்ஃபுக்கு போர்டுக்கு போகிற நிலங்கள்லாம் வந்து சரியாகவே பதிவு பண்ணுறதில்ல பதிவுத்துறைக்கிட்ட, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் பதிவு அவசியம், பதிவு பண்ணணும். அப்புறம் தணிக்கையும் பண்ணணும், எவ்வளோ அதனால் வருமானம் வருது அப்படின்றதையும் அவங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்ட மசோதாவில் ஒரு 42 கிட்டத்தட்ட அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 12 அமெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், பிஎம் சூரியகர் ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமின் டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கீம் வந்து டார்கெட் என்ன, 1 crore ஹவுஸ் ஹோல்டு இன்ஸ்டாலேஷன்ஸ். ஒரு கோடிக்கும் மேலே இருக்கிற வீடுகளில் வந்து சோலார் ஓகேங்களா, இந்த சோலார் எலக்ட்ரிசிட்டியை வந்து கொண்டு வரணுன்றதை இந்த பிஎம் சூரியகர் ஸ்கீமோட ஓகேங்களா. இந்த பிஎம் சூரியகர் ஸ்கீமின் டார்கெட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 crore ஹவுஸ் ஹோல்டு இன்ஸ்டாலேஷன்ஸ் கொண்டு வர்றது தான் இந்த ஸ்கீமோட டார்கெட். ஓகேங்களா? 10 அதாவது வந்து இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் 1 crore தான் வந்து ஆன்சர். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சமீபத்தில் தொடங்கினாங்க 2024. இப்போது வரைக்கும் 8.5 தான் இவங்க பர்சன்டேஜ் தான் இவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது 8.5 லட்சம் பேருக்கு தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா சப்சிடி கொடுப்பாங்க. ஓகேங்களா? 60% வந்து 60% இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டை வந்து அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அந்த இன்ஸ்டாலேஷனோ அந்த
அதை அந்த மூலப்பொருட்களுக்கெல்லாம் தேவை பார்த்தீங்களா, அந்த சப்சிடிலாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். எஸ்டிஜி எனும் நிலைத்த வளர்ச்சி இலக்குகளில் 7வது இலக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பிஎம் சூரியகர் ஸ்கீம் பார்த்தோம்ல, அந்த சூரியகர் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இலக்குனா வந்து ஒரு வருஷம் 50 ஜிகாவாட், அதாவது வந்து 50 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து 50 ஜிகாவாட் வந்து மரபுசாரா அந்த மின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தான் அந்த ஸ்கீமோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த எஸ்டிஜி வந்து பார்த்திங்கன்னா நிலைத்த வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஜி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த எஸ்டிஜியோட நிலைத்த 17 இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் எவ்வளோ? 17 இருக்கும். இந்த 17ஓட நிலைத்த வளர்ச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப 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 அவசியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் 7ஆவதாக வருது பார்த்தீங்களா, அதுதான் அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி. அதாவது வந்து அஃபோர்டபுள் அந்த எனர்ஜி வந்து இப்போ ஒரு எனர்ஜின்றது வந்து பெட்ரோலோ டீசலோ இல்லை ஒரு க்ளீன் எனர்ஜினா வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் வராது. சோலாரு, விண்டு, அந்த கடல் அலையிலேருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அதாவது வந்து க்ளீனாக இருக்கணும். அதில் எதையும் எரிய விட்டு புகை போய் அந்த எனர்ஜியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. கார்பன் வெளியிட்டு அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாது தான் க்ளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி வரணும் அப்படின்றது தான் நிலைத்த, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் 7th எய்ம். ஓகேங்களா? இந்த பிஎம் சூரியகர் ஸ்கீம் வந்து எதுக்கு இன்ஸ்டால்னா இந்த 7th கோலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா? இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாமே 2030 பண்ணணும் அப்படின்றது தான் இதோட டார்கெட். ஓகேங்களா? இந்த 17லேருந்து அப்போ ஒரு எக்ஸாம்லேயும் ஒரு டார்கெட் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 17 நீங்கள் பறித்து வச்சுக்கிறது. இப்போ கூட சமீபத்தில் குரூப் 1 கேட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. உலகின் முதல் கார்பன் நியூட்ரல் குழந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கார்பன் நியூட்ரல் குழந்தை யாருன்னா ஆதவி. ஓகேங்களா? யார்? நோவாங்கிற ஆதவி. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு கார்பன். அது என்ன கார்பன் நியூட்ரல் அப்படின்னா, இந்த குழந்தை இருக்காங்கள்ல, இவங்களோட அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 6000 மரங்களுக்கு மேலே நட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை யூஸ் பண்ணுற கார்பன் சம்மந்தமாக, அதாவது வந்து ஒரு வண்டியோ காரோ இல்லை மற்ற ஒரு உணவோ, இதெல்லாம் வந்து நம்ம உணவு சாப்பிடும் போது கார்பன் வெளியே போகும். இப்போ நம்ம வந்து நீங்கள் ஒரு கேரட்டு நட்டுருக்கீங்க, அதை எடுக்கிறீங்கன்னா அதனால் கார்பன் போகும். மரத்தை பயன்படுத்துகிறீங்கன்னா அதனால் கார்பன் போகும். ஓகேங்களா? இந்த குழந்தைக்கு 6000 மரங்கள் நட்டதால் அதாவது யூஸ் பண்ணுறதால வெளியிடுற கார்பனையும் இந்த மரங்கள் கொடுக்குற அந்த இதுவும் வந்து நியூட்ரலைஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் கார்பன் நியூட்ரல்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணணும். பட் உலகிலே முதல் கார்பன் நியூட்ரல் யாருன்னா ஆதவி. இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். தியாகிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. January 13. இது ரொம்ப ஸ்ட்ரைட்டான கொஷின். மகாத்மா காந்தி வந்து அசாசினேட் பண்ணாங்கல்ல, கொலை செய்யப்பட்ட நாள் வந்து இன்று தான், January 13. நாதுராம் கோட்சேயால் கொலை செய்யப்பட்டார். ஓகேங்களா? ஸோ மீதி ஆப்ஷன்ஸில் என்னென்னன்றதை கமெண்டில் போடுங்க, மற்ற டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் சொல்லிட்டு இப்போ ஒரு திட்டம் வந்து கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதன்படி 34,300 கோடி, எவ்வளோ? 34,300 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த திட்டத்துக்காக பயன்படுத்துவாங்க. இதில் 16,300 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்க போகிறாங்க. மீதி 18,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸோ நிறுவனங்களோ இருக்காங்களோ அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திட்டம் எதுக்குன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், அதாவது வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லித்தியம், நிக்கல், கொபால்ட், காப்பர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப அவசியம். லித்தியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது ஒரு சோலார் பேனலுக்கோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுக்கோ இந்த லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போல் ரொம்ப முக்கியமான கனிமங்கள்னு இருக்குது. இதெல்லாம் எங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சைனா கிட்ட இருந்தோ, ஒரு அர்ஜென்டினா கிட்ட இருந்தோ, ஒரு பிரேசில் கிட்ட இருந்தோ, முக்கியமான ஒரு மினரல்ஸுக்கெலாம் எது பேர் போனது? ஆஸ்திரேலியா கிட்ட இருந்தோ நம்மலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளார இருக்கிற கனிமங்களை சுரங்கம் பண்ண போகிறாங்க. இது நிலத்தில் மட்டும் இல்லை, கடல்லையும் பண்ணணுன்றது தான் இந்த திட்டம். ஓகேங்களா? ஸோ தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம். இதன்படி இதெல்லாம் முக்கிய கனிமங்களாக சொல்கிறாங்க. லித்தியம், நிக்கல், கொபால்ட், காப்பர். இதில் முக்கியம் இல்லாத ஒரு கனிமங்களை கொடுத்து இது அந்த கனிமங்களில் வருதா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதன்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? 16,300. இன்னொன்று இதில் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் இது வந்து கடல்லையும்
இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆய்வு நடத்த போகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? லாஸ்ட் கொஷின். சமீபத்தில் தமிழகத்தில் எங்கு மீன் இறங்குதளம், அதாவது மீன்பிடி இறங்குதளம் எங்கு கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் திரேஸ்புரத்தில், ஓகேங்களா, திரேஸ்புரத்தில் தான் இருக்குது. இப்போ 21 கோடி செலவில் பண்ணியிருக்காங்க. அது அந்த போட்டில் இறங்கணும்ல மீன்பிடி போகிறதுக்கு, அதுக்கான அந்த தலை மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அது எங்கன்னா திரேஸ்புரத்தில். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடும் போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபைடாக வரும். இல்லைனா வீடியோ போட்டதே தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ.